பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 5வது தலைப்பு தவம். பாடலின் 1630. முதலடியில் அமைச்சரும் ஆணை குழாமும் அரசும். இதை ஒரு உவமையை சொல்கிறாரு. இந்த முதல்ல இருக்க 2 அடி உவமை, ஆனால் அதுக்குள்ளே ஒரு உட்கருத்தும் இருக்குது. அமைச்சர்னால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசர், அவருக்கு கீழே ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சருக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு தளபதி இருப்பார் அடுத்து அமைச்சருக்கு அடுத்து. ஏன்னா அரசருக்கு அடுத்து அமைச்சர், அமைச்சருக்கு அடுத்து தளபதி. ஸோ தளபதி எல்லாருமே இந்த இடத்துல படை பிரிவுகளில் வந்துடுவாங்க இந்த இடத்துல. ஸோ ஆணைனா வலிமை அப்படின்னு பொருள், வலிமை. ஸோ குலாம் அப்படின்னா படை அப்படின்னு பொருள். ஸோ ஒரு அமைச்சர் இருக்கார், அமைச்சருக்கு கீழே ஒரு வலிமை மிக்க படைகள் இருக்குது இந்த இடத்துல. யானை படைகள் வலிமை மிக்க இருக்குது. அரசும், இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்துல. இப்போ ஒரு அரசு கரெக்டாக நடந்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப செழிம்பாக தானே இருக்கும். பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், உணவு இருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன ஆகுது, பகைத்து எழு பூசல் உள்பட்டு அப்படிங்கிற, பகைத்து எழு அப்படிங்கிற. இப்போ இதில் 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். பகைத்து எழு, பகைனா எல்லாருக்கும் தெரியும், அவர் சண்டை. இந்த இடத்துல விரோதம், பகை அப்படின்னா ஒன்று எதிரி நாட்டு அரசர் பகைத்து சண்டை போடுறாரு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இல்லை அவர்களுக்குள்ளேயே பகை மூழ்கிடுறது, இப்போ சண்டை வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். எது நடந்தாலும் சரி. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, பூசல் உள்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸோ பூசல் அப்படின்றார். ஸோ பூசல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா இந்த இடத்துல பூசல். இந்த இடத்துல என்ன மாதிரி சண்டைனா, தெரிந்து சண்டை போடுதல் என்பதை விட தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா இந்த இடத்துல. எப்போ இவன் கிடைப்பான், காலவாரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு சண்டை போடு, ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்தவனை ஏமாற்றி காலவாரி விட்டுக்கிட்டே இருக்குது. இது நடைபெற்று கொண்டே இருக்குது. இன்றைக்கும் பல நாடுகளில் பார்க்குறோம்ல, உள்நாட்டு கலகம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. இது இலங்கையில் இருக்கவங்களுக்கு சொல்லியே தெரிய வேண்டாம், பல வருஷம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த இடத்துல. அப்போ அதனால் என்ன ஆச்சு, அதனால் அதன் விளைவு என்ன இந்த இடத்துல, நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இப்படி பல விதங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்நடுவே அப்படிங்கிறார். இதற்கு நடுவில், நடுவாக அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதலடியில் ஒரு 2 விஷயத்தை ஒரு உவமையாக சொல்லியிருக்கார். இந்த உவமையை நம்ம உடம்போடு சேர்த்து ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். அமைச்சர் ஆணை குலாம் அரசு அப்படின்றத, அமைச்சர் அப்படின்னா அமைச்சர் எதை குறிக்கும் இந்த இடத்துல, அவர்கிட்ட தான் முதல்ல அரசர் கேட்பார். எதாக இருந்தாலும் இதற்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அமைச்சரே அப்படின்னு. அரசருக்கு ஏதாவது தெரியல, ஐடியா வேணும் அப்படின்னா அமைச்சர்கிட்ட தான் கேட்பார். இப்போ அமைச்சர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அறிவு தத்துவத்தை குறிக்கும். இப்போ எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ஏதோ ஒரு வகையில் அறிவு இருக்குது இந்த இடத்துல. ஆணை குழாமும் அரசும் அப்படிங்கிறது வலிமை மிக்க படைக்கலங்கள் போல் நம்மக்கிட்டலாம் ஒரு மனிதர்கிட்டே வலிமை மிக்க 5 புலன்கள் இருக்குது. அது எந்த அளவுக்கு வலிமை மிக்க அப்படின்னா, நம்ம ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குல்ல, நம்ம சொல்கிறது எதையுமே அது கேட்க மாட்டேங்குது. ஆனால் அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அது நம்மளை செய்ய வச்சிருது இந்த இடத்துல. 5 புலன்களுமே அவ்வளோ மிக்க வலிமை மிக்க 5 புலன்கள் இருக்குது. அரசும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரசும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல, இப்போ நம்ம உடம்பு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்து நமக்கு தேவையான செயல்கள் அது செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை சாப்பிட வைக்குது. 5 புலன் அதான் இழுத்துட்டு போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு வாழ்க்கை முழுமையாக நம்ம வாழ வச்சிருதில்ல, பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும் இல்லையா. ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆட்சி செய்கிறாரு, இல்லை அப்புறம் ஒரு அப்பா தாத்தா பேரன் எல்லாரும் ஆட்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். எதிர்நாட்டு அரசன் என்னைக்கு பிடிக்கிறானோ அன்னையிலேருந்து அரசு வேறு இல்லையா. அதுபோல் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும், இறப்பு வரை அவன் தான் அவனுடைய உடம்பிற்கு அரசு, படை, அமைச்சர் எல்லாமே அவன் தான் இந்த இடத்துல. வேறு யாரும் அவன் ஆட்சி செய்ய முடியாது. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் செய்வானே தவிர்த்து வேறு எதையும் செய்ய மாட்டாங்க இந்த இடத்துல இல்லையா. இதற்கு நடுவில் பகைத்து எழு உள் பூசல் அப்படிங்கிறாருங்க. பகைத்து எழு பூசல் உள்பட்டு அப்படிங்கிறார்.
உள்ளுக்குள்ளே ஒரு பூசல் வந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். 5 புலன்கள் ஒன்று சொல்கிறது இன்னொன்று கேட்க மாட்டேங்குது இல்லையா? ஒன்று சாப்பிடணும்னு சொல்லுது, ஆனால் கால் எந்திரிச்சு போக மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு, பசியில் துடிக்கும் இல்லையா? உடல்நிலை பாதிக்கப்பட்டுருது ஏதோ ஒரு வகையில், படுத்துக்கிட்டே கிடக்காங்க நிறைய பேர். இப்போ என்ன ஆகிடுது, அது ஆசைப்பட்டது போல் வாழ முடியாது, அடுத்தவங்களுடைய இது இல்லாமல் வாழ முடியாது. ஸோ ஒரு துன்ப குழியில் தான் அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. அது உள்பூசல்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாயிடுது இந்த இடத்துல. கண்ணோ உணர்வுகளோ ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யாமல் இல்லை சொல் பேச்சு கேட்காம அதர்களுக்குள்ளே உட்பூசல் ஆகிடுது. எவ்வளோ பேர் இன்றைக்கி மன உளைச்சலில் இருக்காங்க, காரணம் என்ன? உள்பூசல் தான் இல்லையா? மன உளைச்சல் காரணமாக பல தவறான முடிவுகள் எடுக்கிறவங்களும் பார்க்குறோம் இன்றைக்கி. வாழ்க்கை வாழ தெரியாமல், அறிவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ இதற்கு நடுவே என்ன சொல்கிறார் அடுத்து? அமைத்தது ஒரு ஞானமும் ஆக்கமும் நோக்கி அப்படிங்கிறார். அமைத்தது அப்படிங்கிறாரு, அமைத்த அது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் ஏற்கனவே அமைஞ்சு இருக்கு, அதை சரியா பயன்படுத்தலை. என்னது அப்படின்னா ஒரு ஞானமும் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல ஞானம் என்பது இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்கு உள்ள, ஆனால் நம்ம அதை பயன்படுத்தலை. இந்த இடத்துல அறிவை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஞானத்தை பயன்படுத்துறது இல்லை. நேற்று தான் அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம்னு நேற்று தான் ஒரு கதைகளில் சொன்னோம் இந்த இடத்துல. ஸோ ஞானம்னா என்ன, அறிவுனா என்னன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும். அந்த ஞானத்துடைய ஆக்கம் அப்படிங்கிறது. ஆக்கம்னா என்ன இந்த இடத்துல? ஆக்கம்னா பேரளவில் சொல்லுவோம், உருவாக்குறது அப்படின்ற சொல்லுவோம். இதை புதுசாக இவர் தான் ஆக்கினார். ஒரு தொழிலை புதுசாக ஒருத்தர் ஆரம்பித்தார் அப்படின்னா இவர் தான் ஆரம்பித்து அதை பெருசாக வளர்த்து வச்சுட்டாருன்னா இவர் ஆக்கினார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்குதல் அப்படின்னா லாபம் அப்படின்னு பொருள். லாபம்னா பலன் அப்படின்னு பொருள். அப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு இருக்குது, அதை தூக்கி போட்டுட்டு ஞானம், உள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை நம்ம இந்த இடத்துல உருவாக்குறது. இந்த இடத்துல அதனுடைய பலனை அனுபவிக்கிறது. அதுதான் நோக்கி அப்படிங்கிறாரு. நோக்குதல்னா குறிக்கோளாக கொண்டு, எனக்கு அறிவு வேணாம் ஞானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை குறிக்கோளாக கொண்டு நம்முடைய செயல்முறைகள் இருத்தல். எப்படி அதை செய்யணுன்றதை நேற்று கதைகளே சொன்ன எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? இமைத்து அழியாது இருப்பர் அவர் தாமே அப்படிங்கிற. இமைத்து அப்படின்னா ஒரு கனப்பொழுது அப்படின்னு பொருள். இமைத்துன்னா நம்ம கண்ணுடைய இமை மூடுகின்றோம் இல்லையா? மூடுகின்ற நேரம் எவ்வளோ நேரம்? ஒரு நொடிக்கும் குறைவான நேரம் தான் இந்த இடத்துல. அந்த நேரம் கூட அழியாது இருப்பர் அப்படிங்கிறது. என்ன அழியாது இருப்பர் அப்படின்னா இந்த ஞானத்தை மட்டுமே நோக்கி அழியாது இருத்தல். ஸோ ஞானத்தை நோக்கி எப்படி இருக்கிறது? ஸோ எந்த செயல் செய்தாலும் நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இறையாற்றலை தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல. சரிங்களா? இறைவன் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு கொடுத்துருக்காரு, மற்றதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இந்த ஆசைகளை வரவிடாமல் தடுத்து ஒரு தவ நிலையில் இந்த இடத்துல இருத்தல், வாழ்தல் இந்த இடத்துல. ஸோ அப்படி அழியாது இருப்பார் அப்படின்னா அந்த எண்ணம் எப்போவே ஞான எண்ணம் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஆசை இருக்காது, பற்றுக்கள் இருக்காது. எந்த நிகழ்வு நடந்தாலும் இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. ஏன்னா எந்த நிகழ்வு நடந்தால் ஏதாவது ஒன்று வரும் நமக்கு இந்த இடத்துல. ஒன்று இன்பம் வரும், இல்லை துன்பம் வரும். அப்படி இடத்துல ஏதாவது ஒரு விஷயம், ஒருத்தர் வீடு வாங்கினா கூட சரி, தெரியாமல் வாங்கிட்டப்பான்னு சொல்லி புலம்புறவங்களும் இருக்காங்க. தெரியாமல் பணம் இவ்வளோ நிறையா கொடுத்து வாங்கிட்டேன் அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த நிகழ்வு நடந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத ஒரு நிலையில் யார் ஒருத்தர் இருக்காரோ அவர் தாமே அப்படின்னு முடிக்கிறார். அவர் தான் இந்த இடத்துல தவநிலையில் வாழக்கூடியவர் அப்படின்னு முடிக்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இங்கே தவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் காட்டுக்குள்ளே போய் அமர்ந்து ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது தான் தவம் என்று மட்டும் அல்ல இல்லையா? தவம்னா நீங்கள் எல்லாத்தையும் மொத்தத்தையும் திறந்துட்டு போயிடணும், குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும் இல்லையா? பந்தம் பாசம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டுக்குள்ளே போய் சாமியே கதின்னு சொல்லிட்டு உட்காரணுன்னு அவசியம் இல்லை. அப்படி போய் உட்கார்ந்தவர்கள் கூட காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தவமும் அல்ல இந்த இடத்துல இல்லையா? அதுவும் இருக்குது. காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, பையன் நேரம் என்ன பண்ணியிருப்பான், அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி யோசிச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருனாலும் அது தவம் அல்ல. அப்போ தவம் என்றால் என்ன? இன்றைக்கி நம்ம கர்மயோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கர்மயோகம் டு பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் கர்மயோகத்தில் பார்த்தோம்னா முதல்ல சொன்ன 2 அடி மாதிரி உதாரணம் மாதிரி இந்த இடத்துல
நமக்கு அறிவு ஒன்று இருக்குது, அமைச்சருக்கு உண்டான அறிவு இருக்குது, 5 புலன்களுக்கான ஒரு பலம் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது என்ன பண்ணுது, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி நமக்கு இன்பம் துன்பம் எதை ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. அது ஆசைகள் வழியே நம்மளை அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சமாவது சிந்திக்கணும். ஞானம் என்ற ஒன்றையும் இறைவன் உள்ளே தான் வைத்திருக்கிறார் இந்த இடத்துல. ஸோ அதை கொஞ்சமாவது சிந்திக்கணும். சிந்தித்து துன்பம் எங்கேருந்து வருது, இன்பம் எங்கேருந்து வருது, இது எல்லாமே ஐம்புலன்கள்லேருந்து தான் வருது, ரெண்டாவது எல்லாம் வெளியிலேருந்து தான் வருது, இது வேண்டாம். நமக்கு உள்ள ஞானம் ஒன்று இருக்குது. ஞானம் என்ன சொல்லுது, நல்ல இறைவன் உடம்பு ஆரோக்கியமான உடம்பை கொடுத்துருக்காரு இல்லையா, நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருக்கின்றார், ஏதோ கொஞ்சம் வருமானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல இருக்க இடம் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வைத்து நாம் என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். தேவையில்லாததற்கு மேலே ஆசைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா இப்போ போதும் இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல ஆக்கமும் நோக்கே. அந்த ஞானம் வந்துருச்சு, அதோடைய பலன், இந்த சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சிந்தனையை செயல்படுத்தும் போது ஒரு பலன் வரும். என்ன பலன், இன்பமும் வராது அந்த இடத்துல, துன்பமும் வராது. முதல்ல துன்பம் வராது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இல்லையா. ஸோ அப்போது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம கடக்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும், எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு இது போதும் இறைவா, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. அப்போ இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்கும்போது இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல தவநிலைக்கு செல்கிறார். ஸோ இந்த சிந்தனை எப்பொழுது அவருக்கு இருக்குமோ, இந்த ஞான சிந்தனை அவருக்கு அழியாமல் எப்பொழுது இருக்கும் பட்சத்தில் அவர் தவநிலையின் உச்சநிலையை அவர் அடைகின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.